குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மைசெல்ஃப் பெஸ்லின். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வைஷ்ணவன் இருக்காங்க. இன்றைக்கி சேலஞ்ச் மீட் கேமில் ரோலிங் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் மில்னா கிளஸ்டர் மில்லில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒர்க்கிங் மில்லில் வந்து 2 or more பேக்கப் மில் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் வந்து கிளஸ்டர் மில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரோலிங் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா அது வந்து கிளஸ்டர் மில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4 ஹை ரோலிங் மில்னா என்ன? 4 ஹை ரோலிங் மில்லில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒர்க்கிங் இதை வந்து ஒரு இது சப்போர்ட் பண்ணியிருக்கும். இந்த ஒர்க்கிங் இது சின்னதாக இருக்கும், பேக்கப் மில் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டேண்டம் மில்னா என்ன? டேண்டம் மில்லில் வந்து ஒரு சீரியஸில் it consists of number of non-reversing rolling with non-reversing 2 high rolling இருந்தது அப்படின்னா அது வந்து டேண்டம் மில்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரிடக்ஷன் இன் ரோலிங் ப்ராசஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, t × 1 - cos ஆல்ஃபா தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரிடக்ஷன் இன் ரோலிங் ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ரிங் ரோலிங்னா ரிங் ரோலிங்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகி டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ரிங் ரோலிங்கில் நடக்கிற ப்ராசஸ். மேக்ஸிமம் பாசிபிள் ரிடக்ஷன்ஸ் எதை டிபெண்ட் ஆகிருக்கும்? மேக்ஸிமம் பாசிபிள் ரிடக்ஷன் வந்து ரோல் ரேடியஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ யூஸ் ஆஃப் கேம்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் திக்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து கேம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரிப் வித் ரெஸ்பெக்ட் டு ரோலர். இது வந்து எப்படின்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து என்ட்ரி பாயிண்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும், எக்ஸிட் பாயிண்டில் வந்து என்ட்ரி பாயிண்டில் வந்து நெகட்டிவாக இருக்கும், எக்ஸிட் பாயிண்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஜிப்பர் கிராக்ஸ்னா என்ன? ஜிப்பர் கிராக்ஸ் வந்து எதனால் வரும் அப்படின்னா, புவர் டக்டைல் மெட்டீரியல்னால வரும், புவர் டக்டிலிட்டினால வரும். அது வந்து எந்த இடத்துல நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்டீரியலோட சென்டரில் தான் வந்து நமக்கு தெரியும். அலிகேட்டரிங் வந்து நான் யூனிஃபார்ம் டிஃபர்மேஷனால் நடக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஹோமோஜினிட்டி ஆஃப் மெட்டீரியல்னால வந்து நடக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.